நாம நேரா ஆயர்பாடியை மானசீகமாக சென்று அடைந்து விட்டோம். அங்க கிருஷ்ணன் ஒரு பிரளயத்தையே பண்ணி குடும்பத்துல வேற சண்டையை ஏற்படுத்தி விட்டான். என்ன சண்டைன்னா, பெரியாழ்வார் யசோதை என் மடியில உட்காந்து சப்பானி கூட்டுனா, இவன் வீம்புக்குன்னே அப்பா நந்தகோபர் மடியில உட்காந்து, அதுவும் நந்தகோபரை பார்த்து சப்பானி கூட்டி காமிச்சுட்டான். இத்தோட ட்விஸ்ட் முடியல. நந்தகோபர் அவரால வந்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போயிட்டாராம். என்னன்னா, யசோதையை பார்த்து சொன்னாராம், என் பையனுக்கு என் மேல பாசம் பாத்தியா, அவ்வளவு அழகா மடியில உட்காருன்னு சொன்னா என் மடியில உட்காந்து என்னை பார்த்து சப்பானி கொட்டினான் பாரு, இதுதான் என் பையன் என் மீது வைத்திருக்கும் பாசம்னார். இது பெரியாழ்வார் யசோதைக்கு கோபம் வந்துருத்து. ஏண்டா, அப்பையில இருந்து நான் உன்னை கெஞ்சின்னு இருக்கேன், அம்மாவுக்கு சப்பானி கொட்ட மாட்டேங்கிற, அப்பா இப்ப வந்து உக்காந்தவர் அவர் மடியில உட்காந்து, அதுவும் அவர் முகத்தை பார்த்து அவர் ரசிக்கும்படி சப்பானி கொட்டுற, நான் பார்க்க வேண்டாமான்னா. கிருஷ்ணனுக்கு கோபம் வந்துருத்து. என்னம்மா இது, சப்பானி கொட்டினாலும் தப்புங்கிற, கொட்டலைன்னா கொட்டலைங்கிற. சரின்ட்டு கிருஷ்ணன் அப்படியே கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பா மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு யசோதையை பார்த்து திரும்பி சப்பானி கொட்டிட்டேன் போயிட்டு வான்னா. யசோதை சொன்னா, பாரு, இதெல்லாம் போறாது. உங்க அப்பாவை பார்த்து எவ்வளவு அழகா சிரிச்சுட்டே சப்பானி கொட்டின, என்னை பார்த்து நீ சப்பானி கொட்டும் போதும் உன் முகத்திலே அந்த புன்னகை தெரிய வேண்டும். அது மட்டும் இல்ல கிருஷ்ணா, இப்பதான் கவனிச்சேன், உன் நெத்தி சுட்டி ஆடுறது, இடுப்புல அணிந்திருக்கும் ஆபரணங்கள் ஆடுறது, இந்த காதுல தோடு போட்டு இருக்கியே, அந்த தோடு பளபளன்னு முன்னாடி பின்னாடி ஆட வேண்டாமா? அப்போ அந்த தோடு ஆடும்படியாக என்னை பார்த்து சிரிச்சு நீ சப்பானி கொட்டணும், இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா பெரியாழ்வார் யசோதை. போறோம், உங்க அப்பா போகட்டும், அவருக்கு வேலை இருக்கு, நீ அம்மா மடிக்கு வந்துரு. நிறைய தாயாருக்கு அந்த பொசசிவ்னஸ் உண்டு. அப்பா கொஞ்ச நேரம் குழந்தைய கொஞ்சினாலே அம்மா பாப்பா இது ரொம்ப அப்பா செல்லமாயிடும், இதுக்கு மேல என்கரேஜ் பண்ணக்கூடாது, இங்க வான்னு கூட்டின்னு வந்துருவா. அந்த மாதிரி, டேய் நீ அப்பா மடியில உட்கார்ந்தது போதும், உன் அம்மாவினுடைய மடிக்கு மேல வந்துரு, போரும்பா. அப்பா மடியில ஒரு பாட்டுக்கு உட்காந்தியோ இல்லையோ, போறோம், இதுக்கு மேல சுவாமி நீங்க போங்க, உங்களுக்கு அடுத்தடுத்து வேலை இருக்கு, நீங்க அதை பாருங்க, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க வாடா நீ. ஏண்டா, நான் பாட்டு பாடினதுன்னா, ஆனா சப்பானி கொட்டுறது உங்க அப்பாவுக்கா? உன் அம்மாவுடைய மடியில வந்து உட்காரு, உட்கார்ந்து கொட்டாய் சப்பானி, என்ன பார்த்து சப்பானி கொட்டுடா, நான் அந்த சப்பானி கொட்டக்கூடிய அழகை ரசிக்கும்படியாக, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறா பெரியாழ்வார் யசோதை.